மக்களுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு போனோம்னு கடைசியா சுதந்திரமான வாழ்க்கைனா என்ன? உங்கள் ஏழ்மையிலிருந்து சுதந்திரம். ஒரு நாள் ஃபுல்லா நீங்க எப்படி பண கஷ்டம், நோய் வாயில சிக்கிறது, மனவேதனையில சிக்கிறது, இதெல்லாம் அரசியலுக்கும் உங்களோட வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இங்க இருக்க ஒவ்வொரு அரசியல்வாதியும் உங்களை அடிமையாக நடத்தி கொண்டு, அடிமையாக வைத்துக் கொண்டு, உங்கள் வாழ்க்கையை முடிச்சு கொண்டு அடுத்தது உங்க தலைமுறையினருடைய வாழ்க்கையை முடியறதுக்காக உங்க குழந்தைகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ப்ராசஸ் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி கொடுத்துட்டு அவங்க லீடர்ஷிப்லயே உட்கார வச்சு குடும்ப அரசியல் பண்ண வச்சுட்டு இருக்கீங்க. ஜெயிக்க வைங்க. உங்களுடைய சந்தன வீரப்பனார் அவர்களின் மகளாக இருந்து, உங்களின் குரலாக இருந்து, உங்களின் உரிமைக்கான குரலாக இருந்து, அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் எப்படி அலற விடுறேன்னு பாருங்க. நான் செஞ்சு காமிக்கிறேங்க. அரசியல்னா மக்கள் சேவைன்னு ஒரு அரசியல்வாதிக்கும் நான் பாடம் எடுத்து காமிக்கிறேன். ஆகவே மக்களே, என்னை உங்கள் வீட்டு பெண்ணாக எண்ணி நாளைக்கு எதுவா இருந்தாலும் நீங்கள் என்னை உரிமையாக சாதாரணமாக வந்து அணுகலாம். அப்படியான சூழலில் நான் உங்க கூட இறங்கி வேலை செய்யணும்னு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன்.